உனக்காக பொருந்தேனே எனதழகா. இந்த மருது இன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டான்? ஐயோ, இவனோட பிரச்சனைக்கு என்னைக்கு தான் முடிவு வரப்போகுதுன்னு தெரில. நல்ல வேளை ஆதிமாமா அங்கே வந்தார், இல்லைன்னா ஐயோ நினச்சி பார்க்கவே முடியல. கடவுளே, ஏதோ இன்னைக்கு ஆதிமாமா வந்ததுனால நான் அவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். அதுக்காக எப்போவுமே அவர் என்னை காப்பாற்றுவாருன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. கடவுளே, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். அப்பா, ஆதிமாமாவா இது? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாரு. ஆனால் அந்த சிடு மூஞ்சி இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. மூஞ்சில் சிரிப்பே வராது போல். ஆனால் ஆதிமாமா இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளை அந்த மருதுகிட்டேருந்து காப்பாற்றினார்ல. இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அடிக்கடி என் கனவுல வர ரோமியோ தான் என்னை வந்து காப்பாற்றுவான்னு நினச்சேன். ஆனால் ஆதிமாமா எப்படி வந்து என்னை காப்பாற்றினாரு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை நம்ம கனவுல வந்த ரோமியோ ஆதிமாமாவாக தான் இருப்பாரோ? நான் இருக்கு இப்படிலாம் யோசிக்கிறேன். ஆதிமாமா இருக்கிற ஸ்மார்ட்டுக்கு கண்டிப்பாக அவர் நேரம் கமிட்டடாக இருப்பார். சச்சா, இந்த மாதிரி எண்ணமே எனக்கு வரக்கூடாது. ஐயோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதிமாமான்னு தெரிஞ்சோன்னே நான் பாட்டு அவர்கிட்ட எதுவுமே பேசாமல் வந்துட்டேன். ஐயோ, என்னை அவர் பார்த்தாருனா தப்பாக நினைப்பாரா? இல்லைன்னா மருதி என்கிட்ட கலாட்டா பண்ண விஷயத்த வீட்டில் சொல்லிடுவாரா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சும்மாவே அவர் நினச்சா எனக்கு பயமாக இருக்கும். இப்போ அவரை பற்றி யோசிச்சாவே ரொம்ப பயமாக இருக்கே. ஐயோ, என்ன பண்ணுறது? இந்நேரம் வந்திருப்பாரோ? ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? சரி, பேசாமல் நம்ம வெளியில் போகாமல் ரூம்குள்ளாரே இருந்துடலாம். அபிடாலிங், உள்ள வரலாமா? ஹே அர்ஜுன், வாடா. என்னடா பர்மிஷன்லாம் கேட்குற? வாடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபிடாலிங். அத்தை சொன்னாங்க உனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு. அதனால தான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாண்டா அர்ஜுன், என்னன்னு தெரியல, மார்னிங்லேருந்து தொண்டையில் ரொம்ப வலிக்குதுடா. அபிடாலிங், சரியா நீ தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நான் சில மெடிசன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அதை வந்து சாப்பிட்டேன்னா ஒரு 2 days சரியாயிடும். ஓகே? என்னடா அர்ஜுன் சொல்ற? நீ மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ண போறியா? ஹலோ அபிடாலிங், என்ன கிண்டலா? ஹலோ மிஸ் அபி, நான் ஒரு டாக்டர். ஓகேவா? கஷ்டப்பட்டு 5 வருஷம் அரியர்ஸ் எதுவும் இல்லாம டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதனால நீங்க எந்த பயமும் இல்லாம நான் கொடுக்குற மெடிசன்ஸும் சாப்பிடலாம். என்ன, ஓகேவா? இல்லடா அர்ஜுன், நீ இப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல 6 months ஒர்க் பண்றேன்னு சொன்ன. அதனால தான்டா கேட்டேன். என்ன அபிடாலிங், கிண்டலா? 6 months ஒர்க் பண்ணாலும் 6 years ஒர்க் பண்ணாலும் டாக்டர் தான். அதனால நீங்க பயப்படாம நான் ப்ரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸும் சாப்பிடலாம். ஓகேவா? அர்ஜுன், நான் ஃபன்னுக்கு தான்டா சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காத. சீரியஸாவே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என் அபிடாலிங் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓகே அபிடாலிங், எனக்கு ஒரு கால் வருது. நான் பேசிட்டு வரேன். நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? நீ இப்போ வந்து ரெஸ்ட் எடு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மெடிசன்ஸ் கொடுத்து விடுறேன். ஓகே? ஓகேடா அர்ஜுன். ஓகே டார்லிங், பாய். அர்ஜுன், அது வந்து உங்க அண்ணன் ஆதி வந்துட்டாராடா? என்ன அபிடாலிங், ஆதி அண்ணா பத்திலாம் கேக்குறீங்க? என்ன விஷயம்? டேய், நான் சும்மா கேஷுவலா தான்டா கேட்டேன். அத்தை இன்னைக்கு ஆதி மாமா வரதா சொல்லியிருந்தாங்க, அதனால தான் கேட்டேன்டா. ஆமா அபிடாலிங், முன்னாடியே ரீச் ஆயிருக்க வேண்டியது. ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியல. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான். ஓகே டார்லிங், அண்ணா வந்தோடனே நான் கூப்பிடுறேன். இப்போ நீ ரெஸ்ட் எடு. ஓகே? எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, நான் போயிட்டு என்னன்னு பேசுறேன். ஓகேவா? ஓகேடா, பாய். ஐயோ, ஆதி மாமாவை எப்படி நேராக ஃபேஸ் பண்ண போகிறோன்னே தெரியல. ஐயோ, ஃபோனில் பேசினது மட்டும் நம்ம தான் தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ ஒருவேளை திட்டுவாரோ. அச்சோ, ஒருவேளை அங்கேயே வட்ட நம்ம பேசிட்டு வந்திருக்கலாமோ. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ என்ன பண்ணுறது? ஷோ, ஒன்றும் புரியல. சரி, ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். ஹலோ, ஹே ஷில்பா, எப்படி இருக்க? அப்பா, ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டியா? டே, என்னடா ஊருக்கு போயிட்டு என்ன மறந்துட்டியா என்ன? ஏ ஷில்பா, என்னது இது? நான் எப்படி உன்னை மறப்பேன்? இப்பெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன். ஆனால் ஒரு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறது கிடையாது, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் விதவிதமாக ரகரகமாக சார் ஒரு லவ் ஸ்டேட்டஸாக வேற வைப்பீங்க. ஏ ஷில்பா, அப்படிலாம் இல்ல. போதுண்டா, போது, நிறுத்து. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா. சரி சொல்லு, யார் இந்த பொண்ணு? ஷில்பா, அப்படிலாம் எதுவும் இல்லையே. இது கேட்க தான் நீ கால் பண்ணியா? டேய், நீ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றப்பே தெரியுதுடா ஏதோ இருக்குன்னு. இதை கேட்கவும் தான் கால் பண்ணேன், ஆனால் இதை மட்டும் கேட்க கால் பண்ணல. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, யாருடா அந்த பொண்ணு? அர்ஜுன் மனசே ஒருத்த மயக்கிருக்கானா? யாருடா அது? ரொம்ப கலாய்க்காதீங்க மேடம், ரொம்ப கலாய்க்காதீங்க. அது வந்து டே அர்ஜுன், என்னடா புதுசாக வெக்கம்லாம் படுற? அச்சோ, நான் நேரில் இல்லாமல் போயிட்டேனே, இல்லைன்னா அதை அழகாக கேப்சர் பண்ணி நம்ம குரூப்பில் போட்டிருந்துருப்பேன்டா. வெக்கப்பட்ட அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ஷில்பா, போது நிறுத்து. விட்டா ரொம்ப தான் கலாய்க்கிறேன்.
சரிடா சரி. பேச்ச மாத்தாத, ஒழுங்கா சொல்லு. யார் இந்த பொண்ணு? என்னடா சிங்கிள் சைடா டபுள் சைடா? ஷில்பா, உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு? உங்ககிட்ட என் மாமா பொண்ணுங்க பத்தி சொல்லியிருக்கேன்ல, அபி, அஞ்சலி. ஆமாம். அதில் கூட அபி, அவங்கள தான் நீ அபிடாலின்னு சொல்லுவ. ஓ, அவங்கள தான் நீ லவ் பண்ணுறியாடா? இல்ல ஷில்பா, இல்ல. அபி இல்ல, குட்டச்சி சொல்லியிருக்கல அஞ்சலி, அவ்வளவுதான். ஏய் அர்ஜுன், என்னடா சொல்ற? அஞ்சலியா? பட் அவளுக்கு உனக்கு செட் ஆகாது, எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பேன்னு சொல்லுவேன். அப்புறம் எப்படா செட் பண்ண? அவன் இன்னும் மாறவே இல்லை ஷில்பா. இப்போயே அவள் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கா. அவளை எப்போ நான் மாற்றி ஒன் சைடாக இருக்கிறத டபுள் சைடாக ஆக்கி சப்பா அதெல்லாம் நினச்சாவே தலை சுத்துது போ. டேய் அர்ஜுன், இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா. எத்தனை பொண்ணுங்களை சார் பின்னாடி சுத்த வச்சிருப்பீங்க. அவங்களோட சாபம் தான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்துறதுக்கு. ஏ ஷில்பா போதும். எங்கேயாச்சும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீ பேசுறியா? டே அர்ஜுன், நான் சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன். கவலையே படாதீங்க சார், சீக்கிரமா உங்களோட காதல் கை கூடுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுதான் என் ஷில்பாங்கிறது. டோன்ட் வரி மேடம், உங்களுக்கு சீக்கிரமா லவ் செட் ஆகும். அட யாருடா இவன்? இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காய் இதெல்லாம் நினச்சாவே எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. பத்தாத்துக்கு எங்கள் அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருடா அர்ஜுன். பின்ன என்ன ஷில்பா, அங்கிள் சொல்றது சரிதானே. படிச்சு முடிச்சாச்சு, ஜாப்லயும் ஜாயின் பண்ணிட்டேன். பின்ன என்ன, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியதானே. டே அர்ஜுன், எங்க அப்பா நல்ல மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்தா நான் ஏன்டா வேண்டான்னு சொல்ல போறேன். அவர் சொசைட்டில நல்ல ரேஞ்சில் உள்ள மாப்பிள்ளையா பாக்குறாரு. அவனுங்க எல்லாம் ஃபுல்லா வெள்ளை பண்ணியா இருக்கானுங்க. எனக்கு எவனையுமே பிடிக்கலடா அர்ஜுன். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அதனாலதான் கல்யாணத்தை நினைச்சாவே இரிட்டேட்டிங்காவும் இருக்கு. அது சரி. டோன்ட் வரி, சீக்கிரமாவே உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவன் உன்னை தேடி வருமா. அட போடா அர்ஜுன், நீ வேற. இவ்வளோ நாள் வராதவன் இனிமேல வரப்போறான். பேசாம நானே அவனை தேடி போலான்னு இருக்கேன்டா. போங்க மேடம் போங்க, ஹெல்ப்புக்கு வேணா என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். அது சரிடா. என்னடா லவ் செட் ஆயிட்டுங்கிற திமிர்ல பேசுறியா? ஏ ஷில்பா, அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஓகேவா? சரி அதை விடு. என்ன விஷயத்துக்கு கால் பண்ண? அப்பா ஆமாண்டா அர்ஜுன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு. அது ஒன்றும் இல்லடா, வருஷம் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய் மெடிக்கல் கேம்ப் போடுவோம்ல, அதான் இந்த வருஷம் எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக கால் பண்ணேன். ஷில்பா, ஹாஸ்பிட்டலோட டீன்னு உங்க டாடி தான். அவர் என்ன சூஸ் பண்ணிருப்பாரு எந்த ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போடணும்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற? இல்லடா அர்ஜுன், டாடி கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்னன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அதனால தான்டா ஹாஸ்பிட்டல்லையும் 2-3 டாக்டர்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டிருக்கேன், சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீயும் சஜஷன் இருந்தா சொல்லுடா, அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி ஓகே ஷில்பா, நான் யோசிச்சு சொல்றேன். டேடி சொல்ல மறந்துட்டேன்டா. உன்னோட குட்டி பேஷண்ட் மதுக்குட்டி இருக்காங்கல்ல, அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்களா, அதனால மிஸ் யூன்னு சொல்ல சொன்னாங்க. நானும் தான் மதுவை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லு. சரிடா சரி, நான் போய் மதுக்குட்டி கிட்ட அதை சொல்லிடுறேன். சரிடா அர்ஜுன், பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க, நான் போய் பார்க்குறேன். பாய்டா, அப்புறம் பேசலாம். பாய் ஷில்பா. இந்த அர்ஜுன் குரங்கு அப்படி யார்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தா? ஷில்பான்னு வேற சொன்னா. ஒருவேளை அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? ஒருவேளை அர்ஜுன் கமிட்டடா இருப்பானோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. ஷில்பான்னு ஒரு பேரை சொல்லியிருந்தா பரவாயில்ல, இவன் எதுக்கு மதுன்னு இன்னொரு பேரையும் சொல்லிட்டு மிஸ்ஸியும் வேற சொன்னா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இந்த அர்ஜுன் பிளே பாயா இருப்பானோ? பார்க்க வேற கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கான். பத்தாத்துக்கு ஷில்பா மது மிஸ்யூ என்னென்னமோ சொல்றான். கண்டிப்பா இவன் பிளே பாய் தான். ஐயோ அஞ்சலி, இவனை போய் உன் வாயால நல்லவன் சொல்லிட்டியே. ஐயோ நான் எதுக்கு இப்படி இங்கே நின்று புலம்பிட்டு இருக்கனே தெரில. இப்போல்லாம் நான் என்னை பற்றி யோசிக்கிறத விட இந்த அர்ஜுன் குரங்கை பற்றி யோசிக்கிறது தான் அதிகமாக இருக்குது. கடவுளே, அவன் நல்லவனாக இருந்தால் எனக்கு என்ன, கெட்டவனாக இருந்தால் எனக்கு என்ன? நான் எதுக்கு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறேன்? அது மட்டும் இல்லை, அவன் ஃபோனில் யார் கூட பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? அவன் யார் கூட வேணால் பேசிட்டு போட்டோம், ஏன் அவன் ப்ளே பாயாக கூட இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. அஞ்சலி, நீ போய் வேலையை பாருடி. அப்போ இவன் நல்லவனா கெட்டவனா? ஒன்றும் புரியல. சரி ரூம்காச்சும் போவோம். அப்படி வேற த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்னா எப்படி இருக்கான்னு கேட்போம். அத்தாச்சி, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஆமா சின்ன பொண்ணு, நீ இருந்ததுனால தான் இவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடிஞ்சது. அண்ணி, நீ எங்கதான் இருக்கீங்களா? அடடா சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்த? நான் வரது இருக்கட்டுக்கா. ஆமா, எங்க உங்களை ஆளையே பார்க்க முடியல, ஒரு பிஸியா இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, என் பெரிய பையன் ஆதி சொன்னல, அவன் சென்னையில இருந்து வரான். அதுக்காக தான் அவன் எப்போ வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க மூத்த பையன் பேரும் ஆதி, நம்ம அபியை காப்பாத்தின பையன் பேரும் ஆதி. இந்த பையனும் சென்னையில இருந்து வரா, அப்படி அந்த பையனும் சென்னையில இருந்து வந்திருக்குன்னு சொன்னா. அப்படி அப்ப அவருதான் இவரோ? பொறுத்து இருந்து பாப்போம். என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? ஐயோ லட்சுமி அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க பையனை பாக்குறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். லட்சுமி, வாசல்ல கார் சவுண்ட் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆதி தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா லட்சுமி, போய் பாப்போம். ஆமா நீ ஆதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க நீ போய் பாப்போம். டேய் மச்சான், இதுதான் உங்க மாமா வீடாடா? வீடு வெளியில பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குடா. நல்லா கட்டியிருக்காங்கடா.
ஆமா மச்சான், அந்த காலத்து வீடுல அப்படித்தாண்டா இருக்கும். என்னவோ போ மச்சான், சென்னையில பக்கத்துல நெருக்கடியா வீட்டை பார்த்து இங்க அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு வீடை பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. இங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கடா. சரிடா சரி. அடடா ஆதி அண்ணா, கிருஷ்ணா அண்ணா, வாங்க வாங்க. எப்ப வரேன்னு சொல்லிட்டு எப்போ வந்திருக்கீங்க? டே அர்ஜுன், நாங்க எப்போ வருவோம் எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது, ஏன் எங்களுக்கே தெரியாது. என்ன கிருஷ்ணாண்ணா வந்தோடனே ஸ்டார்ட்டா? சரிண்ணா, டிராவல்லாம் எப்படி இருந்தது? ஓகேடா. அப்புறம் அர்ஜுன் எப்படி இருக்க? ஆதி அண்ணா, எனக்கு என்ன, நான் எப்பவும் போல ஜாலியா இருக்கேன். ஆதி அண்ணா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. டே அர்ஜுன், என்னடா இப்படி சொல்ற? அப்போ நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்ல? சரி ஓகே, அப்ப நான் திரும்பி போறேன். அண்ணா, இவன் ஏன் இப்படி முறைக்கிறான்? சரி அர்ஜுன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இங்கதான் இருக்கேன். இப்ப ஹாப்பி தானே? சரிண்ணா சரி. ஓ காட், இப்போ எங்க இவனுங்க 2 பேரும் வண்டியை நிறுத்திருக்கானுங்க. அங்கங்க வண்டியை நிறுத்திக்கிட்டே இருக்கானுங்க. நிறுத்தினா கூட பரவாயில்ல, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனுங்க பாட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஓ ஷிட், இந்த டைம் விடக்கூடாது. பேசாம நம்மளும் அவனுங்க கூடயே போயிட வேண்டியதுதான். சரி அண்ணா, 2 பேர் வாங்க உள்ள போலாம். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? ஓகேடா, போலாம். ஹே ஆதி, வெயிட். வாட், சோனியா இவன் என்ன இங்க பண்றா? ஆதி, இப்ப எதுக்கு இங்க வண்டி நிறுத்திருக்கீங்க? இதுதான் எங்க மாமா வீடு சோனியா. சோ ஓ, இதுதான் உங்க மாமா வீடா? நாட் பேட். ஹே ஹாய் அர்ஜுன், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். கிருஷ்ணாண்ணா, என்னண்ணா இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆமாண்டா அர்ஜுன், எனக்கு ஆசைப்பாரு இவளை கூட கூட்டிட்டு வரணும்னு. அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். இவ்வளவு பார்த்தாவே பத்திக்கிட்டு வருதுண்ணா. இவ்வளவு எதுக்குண்ணா கூட்டிட்டு வரீங்க? டே அர்ஜுன், எனக்கு மட்டும் என்ன குழுநாடா இருக்கு. எனக்கு இவ்வளோ பார்த்தாவே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். சரிடா, இவ்வளோ நம்ம அப்புறமேல் கவனிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போலாம், எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. சரி அண்ணா. சரி வாங்க உள்ள போலாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆதி, வா உள்ள போலாம். இந்த இடம் ஒரே ஹாட்டா இருக்கு. என்னால இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ண முடியாது. ஸோ வாங்க உள்ள போலாம். இவ்வள டே அர்ஜுன், பொறுமை, வெயிட் பண்ணுடா. இவளை அப்புறமேல் கவனிச்சுக்கலாம். உங்களுக்காக அமைதியா இருக்கேன். சரிண்ணா, வாங்க உள்ள போலாம். ஆதியண்ணா, வாங்க உள்ள. அண்ணி, ஆதி வந்துட்டா நீ. அடடா ஆதிக்கண்ணா, கிருஷ்ணா 2 பேரும் வாங்க வாங்க வாங்க. ஆதி தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆதிக்கண்ணா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். டேய் கிருஷ்ணா, வாடா. என்னடா வரமாட்டேன்னு சொன்னா இப்ப வந்திருக்க? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதாமா. அம்மா எப்படி இருக்கீங்க? டேய் கிருஷ்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ணி, இவன் கிருஷ்ணா ஆதியோட ஃப்ரெண்டு, எனக்கு இன்னொரு பையன் மாதிரி. அப்படியே லட்சுமி, கிருஷ்ணா தம்பி வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் தம்பி. ஆகா, நம்ம நினைச்சது சரியா போச்சு. அப்ப இவர்தான் ஆதி தம்பி போல இருக்கே. அடடா, வாங்க வாங்க. கிருஷ்ணா தம்பி, ஆதி தம்பி, வணக்கம். சின்ன பொண்ணு, இவங்களை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ஐயோ, என்ன அத்தாச்சி பொசுக்குன்னு கேட்டாங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறது? சரி சமாளிப்போம். இல்ல அத்தாச்சி, நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதை வச்சுதான் கேட்டனாக்கும். ஓ சரிடி சரி. அட அக்கா, ஹாய். இங்க என்ன பண்றீங்க? ஹாய் கிருஷ்ணா தம்பி, ஹாய் ஆதி தம்பி. ஹாய் அக்கா. இங்க நீங்க? ஆதிக்கண்ணா, இவ பேர் சின்ன பொண்ணு. அண்ணியோட தம்பி பொண்டாட்டி. ஓ, என்ன அத்தாச்சி, லட்சுமி அக்கா 2 பேரும் என்ன வந்தவங்கள இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்காவோ? பாவம், அவங்க எப்படி தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. மூஞ்ச பாருங்க, எப்படி டயர்டா இருக்குன்னு. சரி வாங்க, சட்டுப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைப்போம். சரி சின்ன பொண்ணு. டேய் அர்ஜுன், நீ எதுக்குடா இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஓ ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? பொண்ணு புரியல. வாமா. டேய் அர்ஜுன், இவ என்னடா இங்க பண்றா? அம்மா, எனக்கும் அதாம்மா ஒன்னும் புரியல. சரி விடுங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஐயே, இந்த பொண்ணு என்ன இப்படி அரைகுறையால ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குது. ஆளையும் மூஞ்சையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. லக்ஷ்மி, இந்த பொண்ணு ஆதி, நான் யாருன்னு கேக்குறாங்க, நீ அமைதியாவே நிக்கிற. நான் யாருன்னு சொல்லு ஆதி. அத்தை, இவன் என் ஃப்ரெண்டு சோனியா. என் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றான். ஓ, ஆதி தம்பியோட ஃப்ரெண்டு போல இருக்கு. அது சரி, இவன் மூஞ்ச பார்த்தாலே கடுப்பா வருது. அவ ஆளையும் ட்ரெஸ்ஸையும் ஆதி தம்பிகிட்ட இம்பிட்டு உரசிட்டு நிக்கிறா. என்னமோ போ, ஒன்னும் புரியல. ஓ அப்படியே ஆதி தம்பி. சரி சரி. சோனியா வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். திமுறா பதில் சொல்றா பாரு. சரிம்மா சரிம்மா. சரி ஆதி, கிருஷ்ணா, எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். ஓகேமா. அண்ணி வாங்க, நீ எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். சின்ன பொண்ணு, அந்த சோனியா பொண்ணுக்கு மேல ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை போய் காட்டிடு. சரிங்க காட்சி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அது என்ன கிருஷ்ணாண்ணா, மேல செகண்ட் ரூம் வந்து என்னோட ரூம். நம்ம 3 பேரும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க 2 பேரும் மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்கண்ணா, நான் வரேன். ஓகே அர்ஜுன், சோனியாக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. ஓகேண்ணா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஹே யூ, கம் ஹியர். இந்த பொம்பளை யாரை கூப்பிடுறான்னு தெரியலையே. யாரை கூப்பிடுறா? ஹே சோடா புட்டி, ஒன்னதான் கூப்பிடுறேன். காதுல விழலையா? இங்க வா. ஓ, நம்மளதான் கூப்பிடறாளோ? சோனியா, என்ன நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? வீட்டு வேலைக்காரிக்கு என்ன ரெஸ்பெக்ட் வேண்டி கிடக்கு? ஹே, போய் கார்ல என் லக்கேஜ்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் ரூம்ல வைப்போ.
என்னது வேலைக்காரியா இவள? சோனியா ஷட் அப். ஓகே, ஹவ் டேர் யூ? அவங்க ஒண்ணு வேலைக்காரி கிடையாது, எங்க ரிலேட்டிவ்ஸ். புரிஞ்சதா? பார்த்து நடந்துக்கோ. சின்ன பொண்ணாக்கா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அட விடுங்க அர்ஜுன் தம்பி, தெரியாம தானே சொன்னா. ஓ விடுங்க விடுங்க, ஒன்னும் இல்ல. ஓ ஓகே ஓகே. சோனியா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேளு அப்படி பேசுனதுக்கு. வாட்? சாரி கேட்கணுமா? என்னாலாம் கேட்க முடியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ரூமை வந்து காட்டுங்க. இவள அட விடுங்க அர்ஜுன் தம்பி, இங்க தானே இருக்க போறாங்க. போறவ பாத்துக்கலாம், விடுங்க விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட முதல் கதை. ஸோ உங்களோட சப்போர்ட்டை என் கதைக்கு நீங்கள் கொடுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து டெய்லி ஒரு எபிசோட் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த உனக்காக பிறந்த நீ சீரியலில் இனிமேல் வர எபிசோட்ஸில் எல்லாமே நிறைய ஃபன்னு, ட்விஸ்ட், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் எங்கள் சீரியலில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.